சோழ மன்னனின் அரசவைக்கு ஒரு சிறுவனை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அரசன், இந்த சிறுவன் செய்த குற்றம் என்ன? மந்திரி, அரசே, இவன் பழக்கடையில் பழம் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசன், நீ ஏன் திருடினாய்? திருடுவது தவறில்லையா? சிறுவன், ஐயா, என் தாய் உடல்நிலை சரியில்லை. எனக்கு பசி தாங்க முடியாமல் நான் திருடிவிட்டேன். மன்னர் சில நொடிகள் ஆழமாக சிந்தித்தார். அரசன், இந்த சிறுவன் தவறு செய்யவில்லை. நம் நாட்டில் ஒரு சிறுவன் பசியால் திருடுகிறான் என்றால் அது அவன் தவறில்லை. மன்னனாகிய நானும் மக்களாகிய நாமும் தான் காரணம். எனவே அவையோர் அனைவரும் இந்த சிறுவனுக்குத் தலா 10 தங்க நாணயங்கள் கொடுக்க வேண்டும். மேலும் பசியால் வாடும் சிறுவனுக்கு பழம் தர மறுத்த பழக்கடைக்காரன் 50 தங்க நாணயங்கள் அபராதம் கட்ட வேண்டும். அந்த சிறுவன் மகிழ்ச்சியடைந்தான். அவையோர் அனைவரும் இதை ஆமோதித்தனர். பாடம்: நாட்டில் வறுமையை ஒழிப்பதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு.